கோதுமையை நீங்கள் சாப்பிடுவீர்களே ஆனால் நீரிழிவு நோயை ஒழிக்க முடியாது. அது என்ன கதை? அது என்னது சயின்ஸு? கோதுமையில மட்டும் குளூட்டன் இருக்கும், அரிசியில குளூட்டன் கிடையாது. அந்த குளூட்டன்ங்கிற ஒரு பொருள் நீரை பிடிச்சி வச்சுக்கும். இன்னைக்கு பிள்ளைகள் குண்டு குண்டா இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே கோதுமை பதார்த்தம். சர்க்கரை ரத்தத்தில் அதிகம் போறதுக்கு முக்கியமான பொருளுக்கு பேர் இன்சுலின். இன்சுலின் சுரக்கக்கூடிய ஒரு உறுப்புக்கு பேர் கணையம், பான்கிரியாஸ். அந்த பான்கிரியாஸ் சொல்லக்கூடிய கணையத்தில் இருக்கக்கூடிய பீட்டா செல்களை சிதைக்கக்கூடிய வேலையை இந்த கோதுமை செய்யும். உடனே நீங்க என்ன சொல்லுவீங்க? சார், டாக்டர் கோதுமை தான் திங்க சொன்னாரு. எங்க பிரச்சனை? நீங்கள் எதை சாப்பிட்டாலும், நீங்க எந்த உணவை சாப்பிட்டாலும் அந்த உணவை செரிக்கக்கூடிய தன்மை உங்களது உயிர்மம்னு தமிழ்லையும் ஆங்கிலத்தில் செல்லுன்னு சொல்றோம் இல்லையா? ஒரு திசுக்களை உடைச்சிங்கன்னா செல்லு. அந்த செல்லுல சுரக்கிற நொதி தமிழ்ல, ஆங்கிலத்துல என்சைம். இந்த என்சைம் தான் நீங்க சாப்பிட்டதை செரிக்க வச்சு சத்த உடம்பு உறிஞ்சிக்கிட்டதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிற கழிவை வெளியே அனுப்பக்கூடிய வித்தையை செய்யக்கூடியது எது? என்சைம். இந்த என்சைம் எப்ப சுரக்கும் தெரியுமா? இந்த உடலுக்கு, இந்த செல்லுக்கு பரிச்சயமான உணவை சாப்பிடுகின்ற பொழுது அந்த என்சைம் தானே சுரக்கும். நண்பர்களே, தடியால் அடிச்சு சுரக்க வேணாம். அரிசி சோறு தின்னா உங்க உடம்புல எல்லாம் சந்தோஷமா அந்த ஒவ்வொரு உயிர்மமும் என்சைத்தை சுரக்கும். அதுக்கு ஜினோம் சயின்ஸ் படிக்கிற பிள்ளைகள் நண்பர்கள் இருந்தால் பெனிஃபிஷியல் மியூட்டன்ட் ஜீன் அதுக்கு பேரு. என்னது? அதுதான் நன்மை தரக்கூடிய என்சைமை சுரக்கக்கூடிய ஒரு மரபு அணு. அதான் நம்ம சொல்றப்ப சொல்லுவோம், என் குணம் தெரியாம விளையாடாத அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நம் சமூகம் இன்னைக்கு பிள்ளைகள் அப்படி சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. மரபு குணம் மாறிய நிலையில் இருக்கும். என் குணம் தெரியாம விளையாடாதன்னு நம்ம நேற்று சொன்னோம் இல்லையா? அது எதை அடிப்படையாக கொண்டது? நீ உண்ட உணவை அடிப்படையாக கொண்டது. என்ன வாசனை நினைச்சிட்டு மோந்தாலும் அந்த பூ அந்த வாசனை தரும்னு சொல்லுவாங்க இல்லையா? பாரம்பரிய அரிசிகளை உங்களுக்கு என்ன நோய் இருந்தாலும் சாப்பிட்டாலும் சரியா போயிடும். இதுதான் பதிவு. நீங்க மாப்பிள சம்பால நிசடியோபாம்னு சொல்லக்கூடிய ரசாயனம் இருக்கிறதுனால நரம்பு தளர்ச்சிக்கு மருந்துன்னும், கருப்பு கலர்ல இருக்கிற அரிசிக்கு ட்ரைசின் ஃபைட்டேட்னு சொல்லக்கூடிய ரசாயனங்கள் அதுல இயற்கையா இருக்கிறதுனால புற்றுநோய்க்கு மருந்துன்னு சொல்றதும், சுண்ணாம்பு சத்து அதிகமாக உள்ள அரிசி, அது நீலஞ்சம்பாவாக இருக்கட்டும், வெள்ளப்புண்ணியாக இருக்கட்டும், கண்டகசாலாவாக இருக்கட்டும், ஜீரக சம்பாவாக இருக்கட்டும், கிச்சடி சம்பாவாக இருக்கட்டும், சேலஞ்சம்பாவாக இருக்கட்டும், இப்படி வெள்ளை கலர்ல இருக்கக்கூடிய அரிசியில எல்லாம் கால்சியம், சுண்ணாம்பு சத்து கூட இருக்கிறதுனால இது எல்லாமே தாய்ப்பால் அதிகம் கொடுக்கும். வேற ஒன்றும் பெரிய மந்திரம் கிடையாது. சிகப்பு கலர்ல இருக்கிற எந்த அரிசியாக இருக்கட்டும், அது மாப்பிள சம்பாவா இருக்கட்டும், கலர் பாலையாக இருக்கட்டும், வாடன் சம்பாவாக இருக்கட்டும், சிவப்பு கலர்ல எது வேணா இருக்கட்டும், ஆனா ஃபைபரோட இருக்கணும், அதுல பிரானோட இருக்கணும். பிரான் ஆயில்னு சொல்லக்கூடிய தவிட்டு எண்ணெயோட இருக்கணும். அதை தீட்டிடக்கூடாது. நிறைய அங்காடிகள்ல நான் பாக்குறது உண்டு. பாரம்பரிய அரிசி ரொம்ப பிடிச்சிருக்கு, அனந்து சொன்னாரு, பாமையன் சொன்னாரு, சித்தர் சொன்னாரு, நேற்றைய நம்மாழ்வார் சொன்னாரு, இப்படி எல்லாம் கேட்டு அதை தீட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. உயர்ந்தவர்களாக இருந்தாலும் மேச்சுவரியில் இருப்பவர்கள் இறந்துபட்டவர்களே. பாரம்பரிய அரிசியாக இருந்தாலும் தீட்டிய பிற்பாடு அது ஊட்டம் இழந்த ஒரு பிரேதமே. அந்த ட்ரெடிஷனல் ரைஸ கொஞ்சமா இவ்வளவு எடுத்து அவிச்சு சோறு மாதிரி ஆகுது இல்லையா? அதை அம்மியில் அரைக்கலாம், குடகல்ல அரைக்கலாம். நான் சொன்ன சிகப்பை பசையாக்கி எங்கெங்கெல்லாம் அரிக்குதோ அங்கெல்லாம் தடவிட்டு காய வச்சு கழுவிட்டீங்கன்னாவே அது போயிடும். பழைய காலத்துல சோத்து வடிச்ச கஞ்ச பெண்கள் தலையில தடவிட்டு அரப்புத்தூள் போட்டு குளிச்சாங்க இல்லையா? ராண்டர்ஃப்னு சொல்லக்கூடிய பொடுகு பூச்சியே தலையில தங்காது. நம்ம தீட்டின அரிசியை சாப்பிட்டுட்டு தீட்டின அரிசியோடைய பழகிட்டு, சார் எதை போட்டாலும் பொடுகு போக மாட்டேங்குது சார். அது போகாது சார், மொட்டை தான் அடிக்கணும் பிள்ளைகள்லாம். ஏதாச்சும் பெட்ரோலியம் ஜெல் ஏதாச்சும் தடவை சொன்னாலும் சொல்லுவாங்க பெட்ரோலியம் ப்ராடக்ட். அது ஒன்றும் பெரிய நகைப்புக்குரிய. நீங்க எண்ணெய் சாப்பிட்றீங்க இல்லையா? எண்ணெய் வாங்கி சாப்பிட்றீங்கல்ல, தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய், எல்லா எண்ணெயும், அது எதுவுமே எண்ணெய் இல்லை நண்பர்களே. லிக்விட் பாராஃபின். ஒயிட் பெட்ரோல் இருக்கு இல்லையா? அதுல இருந்து பெட்ரோல், பெட்ரோல்ல இருந்து டீசல், டீசல்ல இருந்து கெரசின், கெரசின்ல இருந்து டார், டார்ல இருந்து பை ப்ராடக்ட் ஒன்று வரும். அது எடுக்கிறப்ப பை ப்ராடக்ட். அந்த பை ப்ராடக்ட்டுக்கு பேரு லிக்விட் பாராஃபின். அந்த லிக்விட் பாராஃபினுக்கு என்ன மாதிரியே இருக்கும், வாசனை இருக்காது, நிறம் இருக்காது, சுவை இருக்காது. அதுல நல்லெண்ணெய் வேணுமா நல்லெண்ணெய் எசன்ஸ், கடலெண்ணெய் வேணுமா கடலெண்ணெய் எசன்ஸ், தேங்காய் எண்ணெய் வேணுமா தேங்காய் எண்ணெய் எசன்ஸ். அதை வாங்கி என்ன பண்றோம்? நல்லா ஊற்றி சாப்பிட்டுட்டு இந்த எண்ணெய் சாப்பிட்டோடனே நெஞ்செரியுது. சரி, டாக்டர்கிட்ட போகணும். தேங்காய் எண்ணெய் சாப்பிட்டியா நீ? ஆமா. தேங்காய் எண்ணெய்லாம் சாப்பிட்றாதையா? அதெல்லாம் கொடிய லிக்விட் பாராஃபினை போய் என்னன்னு சாப்பிட்டுட்டு இருக்கோம். இது ஏதாச்சும் கேட்குறீங்களா? நோயை ஆளுபவர்களுக்கு பேர் நோயாளியா? நான் நோயாளின்னு சொல்றேன். முதலாளி தான் முதலாளி. முதலாளின்னு சொன்னாலும் கொஞ்சம் பெருமையா கூட இருக்கும். முதலாளியா அப்படின்னு
நோயாளி சார், அவரு நோயை ஆள்றாரு, அப்ப அவர் விடவே மாட்டாரு, நோயை அவரை விடாது, அவர் நோயை ஆள்றோங்கிற சில வார்த்தைகளே நம்ம தவறு பண்றோம். நோயுடன் நீங்க இருக்கீங்க இல்லையா, இந்த நோய் என்பது நீங்கள் விரும்புவதனால், நீங்கள் இறுக்கி பிடிச்சி கட்டி பிடிச்சிக்கிட்டு விழிப்புணர்வு இல்லாதனால தான் அந்த நோய் உங்கள்கிட்ட இருக்கு. சரி, எந்த மருத்துவமாக இருந்தாலும் இருக்கட்டும், அதாவது பதவியிலேயே உயர்ந்த பதவி, இப்ப தமிழ்நாடு முதல்வர், பிரதமர், ஜனாதிபதி அப்படி இருந்தவங்க எல்லாரும் இருக்கிறவங்க எல்லாரையுமே சேர்த்துக்குங்க. அவங்களுக்கு ஒரு நோய்வாய்ப்பட்டு ஒரு மருத்துவத்துறைக்கு போய் ஒரு மெத்தடாலஜி ஆஃப் மெடிசனை செஞ்சு அவங்க அதுல இருந்து மீண்டு வந்திருக்காங்களா? முடியல. நெருக்கடியாக இருக்கக்கூடிய 10 பேரை தேர்ந்தெடுங்க, யாரை வேணாலும். நான் அதை ஓபன் சேலஞ்சாவே நான் எடுத்துக்கிறேன். எந்த நோயாக இருக்கட்டும், இயற்கை உழவனால் அதை சரி செய்ய முடியும், இயற்கை மருத்துவத்தால் அதை சரி செய்ய முடியும், உங்களை வைத்தே அதை சரி செய்ய முடியும். அரிசியை எப்படி சாப்பிடணும்? இவ்வளவு சோறு சாப்பிடணும், விலை எவ்வளவு சொல்றீங்க? அது 150 ரூபாங்கய்யா. ஏன் சரியா விலையில? சுதாகர் கூட வாங்கிட்டாரா? இப்ப சொல்லுவீங்க, சுதாகர் 150 ரூபான்னு ஒரு அரிசியை சொன்னால், அல்லது இயற்கை உழவர்கள் யார் சொன்னாலும் அது கூடவா குறைச்சியா? இப்ப சொல்லுங்க. மலேசியாவில் நான் கண்ணால பார்த்ததை சொல்றேன், நீங்க போயிருந்தா நீங்களும் அதை பார்க்கலாம், சைனால பார்க்கலாம். ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறேன், அங்க போனா ஒரு டப்பா இருந்துச்சு. அந்த டெக்னாலஜியை ரொம்ப நாளா நம்ம இங்க செய்ய ஆரம்பிச்சிட்டோம், இருந்தாலும் அதை பதிவு பண்றேன். ஒரு டப்பா இருந்துச்சு, ரைஸ் டீ அப்படின்னு போட்டிருந்தாங்க, அரிசி தேநீர் அப்படின்னு போட்டிருந்துச்சு. அந்த டப்பாவை எடுத்து சரி ஒன்று வாங்கிட்டு வரலாம், இங்க இருக்கிறவங்களுக்கு நம்ம நண்பர்களுக்கு காட்டலாமேன்னு அதை எடுத்தேன். அது இந்திய ரூபாயில 1600 ரூபா போட்டிருந்துச்சு. இந்த அரிசி கர்மத்தை நம்ம ஊர்ல செய்து இவன்ட்ட அரிசியை நம்ம ஊர்ல இருந்து இங்க வருது, இவன்ட்டையே இதை வாங்கணும், இது என்னன்னு பார்த்துக்கணும். உடனே போட்டோ எடுத்தேன். அந்த சூப்பர் மார்க்கெட்ல இருக்கிற போட்டோ எடுக்கக்கூடாதுன்னாரு, எனக்கு வேணியான்னு. சரி பார்த்தாரு, விட்டுட்டாரு, எடுத்துக்கங்கன்னு எடுத்தோம். அதுல என்ன போட்டிருக்கு தெரியுமா? ரெட் ரைஸ். ரெட் ரைஸ்ன்னு போட்டிருக்கான், பேரே போடல நண்பர்களே. மாப்பிள்ளை சம்பா, வாடன் சம்பான்னு போடல, ரெட் ரைஸ் ஆர்கானிக்னு பிராக்கெட்ல போட்டிருக்கான். சரி என்னதான் பண்ணிருக்கான் அது உள்ளன்னு படிச்சு பார்த்தா, ஒரு டீ பேக்கெட் போடுறாங்க இல்லையா, இந்த டீ பேக்னு வச்சிருக்காங்க இல்லையா, 3 கிராம் 100 பேக்கெட் இருக்கு. அப்படின்னா எவ்வளவு எடை? அதான் 100 பேக்கெட் 3 கிராம் ஒரு பேக்கெட் 300 கிராம். என்ன விலை சொன்ன? 1600. சுதாகர் எவ்வளவு சொன்னாரு? 150 ரூபா சொன்னாரு. ஏன் நீங்க அந்த டீ பேக்கெட் போடக்கூடாதா? உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு மட்டும் கேளுங்க. இந்த மாதிரியான அமைப்பை எல்லா அதிகாரிகளையும் நம்ம நிர்பந்தப்படுத்தலாம். அரிசியை சோறா திங்கணுமா? அரிசியை 2ஆ பிரிங்க நண்பர்களே. நெல் திருவிழாவிற்கு வந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, அரிசியை ஸ்பிளிட் இன்டு 2, 2ஆ பிரிங்க அரிசியை. ஒரு அரிசிக்கு பேரு வயிற்று நோப்புறது, ஃபில்லிங் தி ஸ்டமக். இன்னொரு அரிசிக்கு பேரு ஹீலிங் எ டிசீஸ், நோயை விரட்டுறதுக்கு ஒரு அரிசி. ஒரு அரிசி என்னது? வயிற்று நோப்புறதுக்கு. அது எது வேணா வச்சுக்குவோம், அது வெள்ளை கலர்லயே வச்சுக்கோங்க. ஜீரக சம்பா வச்சுக்கோங்க, ஜீரக சம்பா சாப்பிடுங்க. ஒரு உழவர் பேராவூர்னிலேருந்து ஒரு கூட்டத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறப்ப எழுந்து பேசினார். பேசி முடிச்சோடனே கேள்வி கேட்கிறப்ப, ஐயா ஒரு 30 மூட்டை ஜீரக சம்பா வச்சிருக்கோம், அதை எங்கேயாச்சும் வித்து கொடுங்க என்னாரு. சாப்பிட்டியா நீன்னு கேள்வி. நாங்கள் அந்த ஜீரக சம்பாவில் சோறு தின்னியா? அப்படியே என்ன பார்த்தாரு. சாப்பிட்டு பழைய சோறு தின்னியா சீரக சம்பாலன்னு கேட்டேன். இல்லைங்கய்யா அப்படின்னா. ஏன் அப்படின்னு? அது நிறைய விலை, யார்ட்டாச்சும் கொடுத்துட்டு நிறைய பணத்தை வாங்கலாம். நீ என்ன வாங்கி அந்த பணத்தை வாங்கி நீ என்ன சாப்பிடுவேன்னு கேட்டேன். நான் ஏதாச்சும் உழவர்கிட்ட இந்த 1009 இந்த மாதிரி வாங்கி தின்றுவேன். உழவர்களே, தான் செத்து மீன் பிடிக்க முடியாது. உழவு எப்படி வந்துச்சுன்னா, தான் சௌக்கியமாக நலமாக வளமாக இருந்த ஒரு மனிதன் இந்த சமூகத்தை நலவளமாக ஆக்கிய பொழுது அவனுக்கு பெயர் உழவன், அவன் மனைவிக்கு பெயர் உழத்தி. உழவனாகவும் உழத்தியாகவும் தன்னையும் தன் சமூகத்தையும் நல வளமாக வைத்திருந்ததனால் அந்த பெருமை அவனுக்கு. கம்பனே உழவன் மாதிரி யாரும் இல்லைங்கிறான். தொழும் குலத்தில் பிறந்தால் என், சுடர் மிகு மன்னவராகி எழும் குலத்தில் பிறந்தால் என், இவருக்கு பின் வணிகர் எனும் சிறப்புடையோர் ஆனால் என், உளும் குலத்தில் பிறந்தோரே உலகுய்ய பிறந்தாரேங்கிறான். சும்மா டூப்ளிகேட்டா கதை போய் சொல்லியிருப்பாரு. பணம் வாங்கிட்டு எழுதியிருப்பாரா? கம்பன் ஏதாச்சும் பணத்தை வாங்கிட்டு சினிமாவுக்கு பாட்டு எழுதுறது போல எழுதியிருப்பாரா? எக்ஸ்டிங்க்ட்னு சொல்லக்கூடிய இல்லாத நிலையில் போறோம் இல்லையா, என்டேஞ்சர்னு சொல்றோம் இல்லையா, ஒன்னு அருகி போகுது இல்லையா, அதிலிருந்து மீள்வதற்கு ஒரே வழி இயற்கை விவசாயம்.